News sponsored by புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. Vivekanandar Coaching Center and Tutorial. Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357202. Vinayaga Missions Research Foundation deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. 23 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ கல்வி கனவை நிறைவாக்கிக் கொண்டிருக்கும் சிறந்த உயர்கல்வி நிறுவனம். For admission, call toll free 1800-309-3332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட மூர்த்திக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள முருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் ஆலயத்திற்கு சென்று சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அப்பொழுது அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு மரியாதை வழங்கப்பட்டது. மதுபோதைக்கு அடிமையாகி புதுச்சேரியில் இளைஞர்கள் பலர் சீரழிந்து வருகின்றனர். இந்நிலையில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மேல் பரிக்கல்பட்டு கிராமத்தை சேர்ந்த 2 நபர்கள் மதுவுக்கு அடிமையாகி இருப்பதை அறிந்து அவர்களின் மறுவாழ்வு மையத்தில் சேர்ப்பதற்காக 15,000 ரூபாய் உதவித்தொகையினை திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி சுதாகர் நகரில் உள்ள குமாரகோவில் குமரன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் உள்ள குமாரகோவில் குமரன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையை TK குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி உரிமையாளர் குமரகுரு, விமல் குமரகுரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாட்டினை TK குமரன் ஸ்டோர் உரிமையாளரும் குமாரகோவில் நிர்வாகியுமான TK அஜன் குமரகுரு மற்றும் குமாரகோவில் குமரன் ஆலய பக்தர்கள் செய்திருந்தனர். மேலும் இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வானரப்பேட்டை ஜெயராம் செட்டியார் தோட்டத்தில் உள்ள சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் மேம்படுத்துதலுக்கான பணியை அனிபால் கென்னடி MLA அவர்கள் பார்வையிட்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை ஜெயராம் செட்டியார் தோட்டத்தில் உள்ள சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்க வேண்டி பொதுமக்கள் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் மேம்படுத்துதலுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நகராட்சி மூலமாக 43,18,020 ரூபாய் செலவில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் போடப்பட்டது. தற்பொழுது வேகமாக பணிக்கான வேலைகள் நடந்து வரும் நிலையில் அதனை நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், பணி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், ஒப்பந்ததாரர் மோகனசுந்தரம் உள்ளிட்டோருடன் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பார்வையிட்டார். அப்பொழுது திமுக தொகுதி அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் சந்துரு, செல்வம், கலப்பன், தொழில்நுட்ப அணி கவி, கழக சகோதரர்கள் மோரிஸ், ரகுமான் உள்ளிட்டோர் உடன் சென்றனர். இந்து பெண்களை கொச்சையாக பேசிய தமிழக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக சார்பில் DIG-யை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் பெரியாரின் பெருந்தொண்டர் திருவாரூர் கே. தங்கராசு நூற்றாண்டு விழா சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் பொன்முடி இந்து கடவுளின் மத சின்னங்களை விபச்சார தொழிலுடன் இணைத்து அவமதித்து அநாகரிகமாக பேசியிருந்தார்.
அவருடைய பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வரும் நிலையில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உட்பட நிர்வாகிகள் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் அவர்களை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு இந்து மதத்தை சார்ந்த பெண்களை சைவம் வைணவம் என்று அமைச்சர் பொன்முடி மிகவும் ஆபாசமான முறையில் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு மிகவும் கீழ்த்தரமானது, ஆபாசமானது என்றும் இந்து மக்களின் மத உணர்வை பாதிப்படைய செய்துள்ளது என்றும் இதனை கண்டித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி பாஜக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலய சுப்பிரமணிய சுவாமி பங்குனி உத்திர பால்குடம் மற்றும் பால்காவடி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கல் நீரம்மன் தேவஸ்தான ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலய பங்குனி உத்திர திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான பெண்கள் பால் குடத்தை தலையில் சுமந்து பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் பெண்கள் பால் காவடி எடுத்து 4 மாட வீதிகளில் வலம் வந்து ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த பால்குடம் மற்றும் பால்காவடி நிகழ்வில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கு பெற்று தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றி முருகப்பெருமானின் அருளை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து முருக பக்தர்கள் முதுகில் அலகு குத்தி கார், வேன் உள்ளிட்டவற்றை இழுத்து சென்று 4 மாட வீதிகளில் வலம் வந்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், மக்கள் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கன்னியகோவில் ஸ்ரீ சுப்பிரமணிய சன்னதியில் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் தலைமையில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாகூர் கொம்யூன் கன்னியகோவில் அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி பெற்று அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமாரவேல் என்கிற குமரேசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்வில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு கலச பூஜை செய்து பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், குங்குமம், விபூதி உட்பட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனை அடுத்து குமரேசன் குடும்பத்தினருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்த பின்பு பூஜை செய்த கலச நீரை கையில் சுமந்தபடி ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு கலசாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் கலச நீர் தெளிக்கப்பட்டு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானின் அருளை பெற்றனர். தொடர்ந்து குமரேசன் குடும்பத்தினரின் சொந்த செலவில் பக்தர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அருண் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கல் நீர்மாரியம்மன் ஆலயத்தின் 111வது தேர் திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கல் நீர்மாரியம்மன் ஆலயத்தின் 111வது செடல் தேர் திருவிழாவை முன்னிட்டு 2ஆம் நாள் உபயமாக வடக்கு வீதியில் உள்ளவர்கள் உபயத்தில் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து நண்பகல் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. அதனை அடுத்து மாலை சுமார் 250 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு வழிபாடு நடைபெற்றது. இதனை அடுத்து இரவு அம்மன் இந்திர விமானத்தில் திருவிதி உலா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜோதி நாட்டியாலயா மாணவர்கள் பரதநாட்டியம், ஆடலும் பாடலும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் வடக்கு வீதி உபயதாரர்கள் மற்றும் ஆலய தனி அதிகாரி அமுல் என்ற கமலஜோதி ஆகியோர் செய்திருந்தனர். சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரியாங்குப்பம் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மற்றும் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், முன்னாள் டெல்லி பிரதிநிதி வழக்கறிஞர் பக்தவச்சலம் மற்றும் ஊர் பிரமுகர்கள், வடக்கு வீதியார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் உள்ள பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தி செடல் அணிந்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து தினம்தோறும் ஆலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலாவும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது. இதில் முக்கிய விழாவான மூலவர் பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து அலகு குத்தியும் பக்தர்கள் பலர் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, வேல் காவடி என பல காவடிகள் எடுத்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் இவ்விழாவில் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன்,
பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் குருமூர்த்தி, ஜெயக்குமார், வாழ்முனி மற்றும் சரவணன் உட்பட நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு செய்திருந்தனர். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 04132357 Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. 23 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ கல்வி கனவை நிறைவாக்கிக் கொண்டிருக்கும் சிறந்த உயர்கல்வி நிறுவனம். For admission, call toll free 1800-309-332. அரியாங்குப்பம் பகுதியில் வெப்ப தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க புதுவை மாநில கழக செயலாளர் அன்பழகன் ஆலோசனைப்படி நீர்மோர் பந்தல் திறப்பு விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அதிமுக அலுவலகம் மற்றும் முருங்கம்பாக்கம் சிக்னல் அருகிலும் அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இதனை அடுத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி, இளநீர், வெள்ளரி உட்பட பழ வகைகள், நொங்கு உட்பட குளிர்வூட்டும் பழ வகைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் மாநில அம்மா பேரவை செயலாளர், முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏற்பாட்டினை தொகுதி கழக செயலாளர் ராஜா செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள், மாநில துணை செயலாளர்கள் திருநாவுக்கரசு, கணேசன், நாகமணி, குமுதன், புருஷோத்தமன், அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாப்புசாமி, இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை தமிழ்வேந்தன், தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், அண்ணா தொழிற்சங்க தலைவர் பரசுராமன், மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ராஜவேலு, அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி, தொகுதி துணை செயலாளர் சிவகுமார், வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார், பாபு மற்றும் சிவரவி, பன்னீர்செல்வம், ரங்கநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் செல்வம், ஆறுமுகம், ஏழுமலை, நாராயணன், பாலாஜி, அசோக் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் உள்ள பாலமுருகன் ஆலய பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு அதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கி தினம்தோறும் சுவாமி வீதி உலாவுடன் சிறப்பாக நடைபெற்றது. இதில் முக்கிய விழாவான பங்குனி உத்திர பெருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி திருவிது உலா நடைபெற்றதில் பக்தர்களின் பசியை போக்கும் வகையில் சுப்பையா நகர் அண்ணா வீதியைச் சேர்ந்த சந்திரன், சுசிலாபாய், குமார், புஷ்பவல்லி, சதீஷ், கோமதி ஆகிய குடும்பத்தினர்கள் சார்பில் 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அருண்சுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு உணவருந்தி சென்றனர். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பார்த்தசாரதி பெருமாள் திருக்கல்யாணம் மற்றும் செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு 11ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பால்குட பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பார்த்தசாரதி பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்றது. இதனையடுத்து அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு 11ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு 108 பால்குட பெருவிழா நேற்று காலை சிறப்பாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரௌபதி அம்மன் ஆலயத்திலிருந்து தலையில் பால்குடம் ஏந்தி புறப்பட்டு ஊர்வலமாக அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக வந்து ஆலயம் வந்தடைந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு 108 பால்குட அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி அமுல் என்கிற கமலஜோதி, விழா குழுவினர் ருத்ரகுமரன், மூர்த்தி, தேசிங்கு, நாராயணசாமி, நேரு என்கிற கண்ணன், சக்கரவர்த்தி மற்றும்
ஸ்ரீ சிவசக்தி வேலன் ஆன்மீக குழுவினர், கந்தசஷ்டி தைப்பூச விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். அரியாங்குப்பம் இமாகுலேட் மனநலம் குன்றிய குழந்தைகள் காப்பகத்தில் இலவச மருத்துவ முகாம் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையன்தோப்பு பகுதியில் உள்ள இமாகுலேட் மனநலம் குன்றிய குழந்தைகள் காப்பகத்தில் இலவச மருத்துவ முகாம் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் ஜோதி கண் மருத்துவமனை சார்பில் மருத்துவர் சூர்யா, ஜெயமூர்த்தி வேல் பல் மருத்துவமனை சார்பில் மருத்துவர் மலர்கொடி அனிதா, காது மூக்கு தொண்டை நிபுணர் மருத்துவர் உஷா ஜெயமூர்த்தி, சகோதரி செசிலி மேரி ஆகியோர் சிறப்பு மருத்துவர்களாக பங்கு பெற்று காப்பகத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெரியோர்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மருந்துகள் வழங்கினார்கள். மேலும் இம்முகாமில் காங்கிரஸ் நிர்வாகிகள் நாகமுத்து, ஜானகிராமன், மோகன், மேகநாதன், ரத்னவேலு, வெங்கடசாமி, முருகன், சின்னராசு, சுவாமிநாதன், காமாட்சி, அருளரசன், தமிழ் அழகன், கௌதம், பிரசன்னா உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கணுவாய்பேட்டை மார்க்கெட் வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கணுவாய்பேட்டை மார்க்கெட் வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடத்தப்பட்டு வந்தது. முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சந்திரதன் மற்றும் கணுவாய்பேட்டை கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடலில் விழுந்து தற்கொலைக்கு முயன்ற வாலிபரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கடலோர பாதுகாப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டு அழைத்து வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரை பகுதியில் வாலிபர் ஒருவர் திடீரென கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயற்சி செய்தார். இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கூச்சலிட்டனர். மேலும் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த லைஃப் கார்டு என்று அழைக்கப்படும் கடற்கரை பாதுகாப்பு பணி வீரர்கள் உடனடியாக கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயற்சி செய்த வாலிபரை பத்திரமாக கரைக்கு அழைத்து வந்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து பெரியகடை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் தற்கொலைக்கு முயற்சி செய்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் புதுச்சேரி வாழைக்குளம் பாலமுருகன் என்பதும் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டதால் அடிக்கடி தற்கொலைக்கு முயற்சி செய்து வருவதாகவும் தெரியவந்தது. இதனை அடுத்து பாலமுருகனை அவரது பெற்றோர்களுடன் பத்திரமாக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. பாஜக அதிமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் இந்த கூட்டணி கண்டிப்பாக படுதோல்வி அடையும் என்று புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்தும் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட 200க்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் கலந்து கொண்டு வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறும்பொழுது, சென்னையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி நேற்று கூட்டணி உறுதி செய்துள்ளனர். இது சந்தர்ப்பவாத கூட்டணி, எந்த காலத்திலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேராது என்று அதிமுக மாநில செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பலமுறை கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாஜகவுடன் எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது பாஜக அழுத்தம் கொடுத்ததன் பேரில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது. இதனால் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் ஏற்கனவே 2021ஆம் ஆண்டில் இந்த கூட்டணி படுதோல்வி அடைந்தது. பாஜக கட்சி, பணம் மற்றும் அதிகார பலத்தால் வெற்றி பெற்று ஆட்சியில் உள்ளனர். வருகின்ற தேர்தலில் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸை விழுங்கிவிடும் என்றும் இதனால் என்ஆர் காங்கிரஸ் காணாமல் போய்விடும் என்றும் இதேபோல் தமிழகத்தில் அதிமுக உடைக்கப்பட்டு பலவீனமாக்கப்படும் என்றும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்கள் பாஜகவை ஒதுக்கிவிட்டதாகவும் இந்த கூட்டணி கண்டிப்பாக படுதோல்வி அடையும் என்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார்.
இதேபோல் வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை கண்டித்தும் வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அடுத்த வழுதாவூர் பக்ரிபாளையம் கிராமத்தில் 48ஆம் ஆண்டு பங்குனி உத்திர சடல் உற்சவம் மற்றும் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. பக்ரிபாளையம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 48ஆம் ஆண்டு பங்குனி உத்திர சடல் திருவிழா மற்றும் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வைபவத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டனர். மேலும் இவ்விழாவின் ஏற்பாடுகளை கிராம கவுன்சிலர் எஸ். முத்துக்குமரன், தலைவர் ஆர். கே. முருகன் மற்றும் பக்ரிபாளையம் கிராம தலைவர் கவுண்டிபன், வேலு, விக்னேஸ்வரன் மற்றும் இளைஞர்கள், கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இவ்விழாவினை சிறப்பித்து சக்திவேல் முருகனின் அருள் ஆசி பெற்றனர். மறுநாள் காலை 7 மணி அளவில் சக்திவேல் முருகன் அபிஷேக ஆராதனை செய்து பால் காவடி எடுத்து அழகு போட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மேலும் இவ்விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர்களுக்கு அருண்சுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 04132357 Vinayaga Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. 23 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ கல்வி கனவை நிறைவாக்கிக் கொண்டிருக்கும் சிறந்த உயர்கல்வி நிறுவனம். For admission, call toll free 1800 309 332.